இந்த நியூமெரிக்கலில் நம்ம ஆக்சலரேஷனையும் டென்ஷனையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சலரேஷன் டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து m1 + m2, m1 + 2 4 kg, இது 4 kg, இது 2 kg. ஸோ ஆக்சலரேஷன் இந்த பக்கம்தான் இருக்கும். ஸோ டென்ஷன் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் அவே இருக்கும், இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அவேயில் இருக்கும். இதை T1 போட்டுக்கோ. ஸோ சேம் ரோப்பாக இருக்கிறதுனால T1 இங்கே வரும், இங்கேயும் T1 வரும் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இது வேறு ரோப்புங்கிறதுனால இது ரெண்டும் T2 இருக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு M3க்கு நம்ம கண்டுபிடிப்போம். ஃபார் M3 அந்த பாடிக்கு. ஸோ we will draw like this. So this is 30, this is M3 எவ்வளவு? M3 is equal to 2 kg. ஸோ இந்த பக்கம் டென்ஷன் 1, இந்த பக்கம் வெர்டிகலி டவுன்வர்ட் அது வெயிட் ஆக்ட் பண்ணும். தட் இஸ் M3 G. ஸோ அதை இப்படி நம்ம மாற்றிக்கலாம் M3 G. ஏன்னா இது வந்து 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி தான் இருக்கும். வெரி சிம்பிள். 30 90. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா 30 90. ஸோ 90 - 30 60னா இது பர்பல் 60 தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் இப்படி வந்துன்னா இந்த ஃபோர்ஸ் இப்படி வரும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி எழுதலாம்? வேறு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது? வெயிட்டு கீழே வேறு எதுவும் இங்கே இது மேலே ஆக்ட் பண்ணல. ஸோ டென்ஷன் வெயிட் ரெண்டு தான் ஆக்ட் பண்ணுது. ஸோ நம்ம M3 ஒரு பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கோம். பாயிண்ட் மாஸ் ஒரு ஒன் மோர் நார்மல் ரியாக்ஷன் N1ன்னு வச்சுக்கோம், நார்மல் ரியாக்ஷன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோது? இந்த போர்ஷன் எவ்வளோது? இப்படி வருது. இது தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ M3 G cos 30 இந்த பக்கம். ஸோ இது வந்து என்ன தூரத்தில் இருக்குது. திஸ் இஸ் M3 G sin 30 இந்த பக்கத்தில் போகிறது. ஸோ டயக்ராம் போட்டுக்கிட்டோம்னா என்ன பண்ணுறோம்? ஸோ இதை பாயிண்ட் மாஸாக வச்சுக்கிறேன். M3 பாயிண்ட் மாஸாக வச்சுக்கிட்டு நார்மல் ரியாக்ஷன் டெய்லில் தான் போடணும். நார்மல் ரியாக்ஷன் N1ன்னு வச்சுக்கோம். அந்த டென்ஷன் ஃப்ரம் திஸ் ஒன் T1 இந்த பக்கம் என்ன கம்போனண்ட் ஆக்ட் பண்ணு? இந்த பக்கம் M3G sin 30, இந்த பக்கம் வந்து M3G sin 30. ஆப்வியஸ்லி இங்கே M3G cos 30 ட்ரையாங்கிள் போடுவோம். காஸ் sin 30க்கு போட்டோம்னா 1:√3:2 பெரிய வேல்யூ ஹைப்போட்டனிஸில் வரும். 30 எங்கே இருக்கும்? அங்கே √3 இருக்கும். 1 இங்கே 60 கொடுக்கறதுனால 60க்கும் போட்டுருவோம். திஸ் இஸ் 60 1:√3:2. ஸோ 30 இங்கே இருக்கனால √3 இங்கே வரும், இங்கே 1 இங்கே வரும். ஓகே, நோ டிஸ்டர்பன்ஸ். ஸோ இந்த டைரெக்ஷனில் எந்த ஃபோர்ஸும் இல்லை. அப்போ இதுவும் இதை பேலன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் மோஷன் இருக்குது. அண்ட் ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது. ஏன்னா இது பிகர் மாஸ் ஸ்மாலர் மாஸ் இது இந்த பக்கம் இழுக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ வாட் இஸ் திஸ் ஈக்குவேஷன் என்ன வரும்? ஸோ ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது ஃபார் M3Gக்கு. ஸோ திஸ் இஸ் M3Gக்கு இவ்வளோ இருக்குது. அப்படிங்கிற போது ஸோ இதை நம்ம ஒன்று பேலன்ஸ் பண்ணிடுது. ஸோ திஸ் வில் பி பிகர் ஃபோர்ஸ். தேர்ஃபோர் T1 மைனஸ் M3G sin 30. அதுதான் சிக்மா F is equal to mass into acceleration. So sigma x is equal to this much into mass M3 into acceleration. First equation. So first equation எழுதலாம். T1 minus M3G sin 30 is equal to M3 into E. So this is M2. So M2 is equal to 3 kg. M2 is equal to 3 kg. M3 is equal to 2 kg. Okay, 3 kg. So அதோட weight இப்படி ஆக்ட் பண்ணோம். இங்கே 30 டிகிரி 60 டிகிரி இருக்குது. ஸோ இது வெயிட் தான். இது இப்படி வந்து இப்படி வரும். ஸோ திஸ் இஸ் 60. இது என்ன வரும்? திஸ் இஸ் M2G. ஸோ இது வந்து M2G ஆங்கிள் பக்கத்தில் இருக்கிறதுனால cos 60. ஸோ இது வந்து M2G sin 60 ஆப்வியஸ்லி ஆயிடுச்சு.
ஸோ அது நார்மல் ரியாக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். ஓகே, நார்மல் ரியாக்ஷன். ஸோ we need not worry about நார்மல் ரியாக்ஷன். அடுத்தது வேறு என்ன வருது, இந்த பாடியில் டென்ஷன் 1 இந்த பக்கம் இருக்குது, அண்ட் திஸ் சைட் இஸ் டென்ஷன் 2 அண்ட் ஆக்சலரேஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இது ஒன்று, இதுவும் இதை ஸோ இந்த டயக்ராம் போட்டுக்கோம், ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா நார்மல் ரியாக்ஷன் N1 N2 எது வேணால் கொடுத்துக்கலாம், Rன்னு கொடுத்துக்குவோம், இஸ் ஈக்குவல் டு M2G இது வந்து M2G cos 60. அப்புறம் இந்த பக்கம் என்ன வருது, M2G sin 60 வருது இந்த பக்கம். வேறு எதாவது வருதா, எஸ், டென்ஷன் 2 இந்த பக்கம் வருது, ப்ளஸ் டென்ஷன் இந்த பக்கம் என்ன போகுது, டென்ஷன் 2 1 டென்ஷன் 2. ஸோ டென்ஷன் 1 இந்த ஈக்குவேஷன் என்ன வரும், ஸோ ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது, ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருந்ததுன்னா திஸ் இஸ் பிகர் ஃபோர்ஸ், தட் இஸ் சிக்மா எஃப்க்கு பதில் என்னதுலாம் T2 ப்ளஸ் M2G sin 60 ஒரு ஃபோர்ஸ் மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோ வருது, M2 இன்ட்டு G. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வருது, T2 minus T1 plus M2G sin 60 is equal to M2 into A. M1 இப்படி இருக்குது, this is M1, this is 60. so M1 இதில் M1G கேட் பண்ணோம். ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸும் இப்படி ஒரு ஃபோர்ஸும் இருக்கும். ஸோ திஸ் வில் பி 60க்கு பக்கத்தில் இருக்கிறது M1G cos 60. இது வந்து M1G sin 60. வேறு என்ன ஃபோர்ஸ் இருக்குது, இதில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது T2 வேறு எதாவது இருக்குது. ஸோ நார்மல் ரியாக்ஷன் R1 R2 R3 ஏதாவது ஒன்று வச்சுக்கோம். இது பேலன்ஸ் பண்ணுறோம். ஃப்ரீ பாடி டயக்ராமில் ஒன்லி நம்ம எதுக்கு ரிசால்வ் பண்ணுறோம், இந்த பிளேனை ஹொரிசான்டலாக இது வெர்டிக்கலாக வச்சுக்கிட்டு அதுக்கு தான் நம்ம வரைகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு R3, திஸ் இஸ் ஈக்குவல் டு M1G cos 60. இந்த பக்கம் என்ன இருக்குது, T2 இருக்குது, இந்த பக்கம் எது இருக்கா, எஸ், இந்த பக்கம் M2க்கு தானே எழுதுகிறோம், ரைட்டிங் ஃபார் M1. இந்த பக்கம் T2 தவிர வேறு எது இல்லை. T2 வந்து away from the body போகுது. வேறு இந்த பக்கம் இந்த ஃபோர்ஸ் இருக்குது, which is equal to M1G sin 60. ஸோ நெட் ஃபோர்ஸ் என்ன, இதுதான் நெட் ஃபோர்ஸ். ஆக்சிலரேஷன் இந்த பக்கம் இருக்கு. ஸோ நெட் ஃபோர்ஸ் இஸ் equal to M1G sin 60 minus T2 is equal to mass is equal to, இது எதுக்கு எழுதுகிறோம், M1 into E. So this we can write M1G sin 60, M1G sin 60 minus T2 is equal to M1E. இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணோம்னா T1 minus M3G sin 30 plus T2 minus T1 plus M2G sin 60 plus M1G sin 60 minus T2 is equal to M1 plus M2 plus M3. So combine பண்ணிடலாம், is equal to M1 plus M2 plus M3 into A. So இந்த T1 கேன்சல் பண்ணிடலாம், இந்த T2 கேன்சல் பண்ணிடலாம். So we can write M2G sin 60 இதை எழுதிட்டோம், minus M3G sin 30 இதை எழுதிட்டோம், இது கேன்சல் ஆகிடுச்சு, ப்ளஸ் M1G
sin 60 is equal to m1 plus m2 plus m3. 3 plus 1, 4 plus 6 into a. So acceleration g வெளியில் காமன் எடுத்துட்டோம்னா g காமன் எடுத்தோம்னா is equal to 6a is equal to g காமன் எடுத்தால் m2 into sin 60 minus g தான் m3 sin 30 plus m1 sin 60. So m2 எவ்வளவு? m2 is equal to 3. m2 is equal to 3 and sin 60 is equal to root 3 by 2 minus m3 எவ்வளவு? m3 வந்து 2 sin 30 எவ்வளவு? sin 30 is equal to half plus m1 எவ்வளவு? 1 into sin 60 is equal to root 3 by 2 into g is equal to 6a. எல்லாத்தையும் ரெண்டு இருக்குது, ரெண்டால் மல்டிப்ளை பண்ணோம்னா so this become 3 root 3 multiply this side and this side by 2. 3 root 3 minus 2 in the 2 minus 2 plus root 3 is equal to 12a or a is equal to root 3 காமன் எடுத்துக்கிட்டோம்னா root 3 காமன் எடுத்தோம்னா this become 3 root 3 plus 1 root 3 is equal to 4 root 3 minus 2 divided by 12. 4 root 3 minus 2 root 3 divided by 12 n to g. g மறந்துட்டோம் n to g. 3 root 3 by 4 root 3 minus 2 by n to g. That becomes 6 all after then 2 root 3 minus 1 divided by 6 g. So acceleration